ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலைய உருவாக்குறீங்க. ஓஹோ, தொழிற்சாலையா? ஆமா. ஆனா அந்த தொழிற்சாலையில வேலை செய்யற பணியாளர்கள் யாருமே சம்பளம் கேட்க மாட்டாங்க. சம்பளமே இல்லாத பணியாளர்களா? இது என்ன புதுசா இருக்கு? அது மட்டும் இல்ல, தங்களுக்கு தேவையான உணவுல பாதிய அவங்களே வெளியில தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அதாவது மருத்துவ செலவும் கிடையாதுன்னு சொல்றீங்க? கரெக்ட். ஆனா மாசம் தவறாம 15,000 பிரீமியம் தரத்திலான பொருட்களை உற்பத்தி செஞ்சு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இதை கேட்கும்போது ஏதோ ஒரு கார்ப்பரேட் கனவு மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா. எந்த பிசினஸ்மேன் தான் இப்படி ஒரு ஃபேக்டரிய வேண்டான்னு சொல்லுவாரு? ஆனா இந்த தொழிற்சாலையில இருக்கிற இயந்திரங்களுக்கும் பணியாளர்களுக்கும் இரும்பு கைகள் கிடையாது. மாறாக இறகுகள் இருக்கு. ஆம், நாம இன்னைக்கு பேச போறது வாத்து வளர்ப்பு பற்றி தான். ஆங், வாத்து வளர்ப்பு ரொம்பவே சுவாரஸ்யமான தலைப்பு. இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலுக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆவணத்தின் பெயர் தி கோல்டன் எக், அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் டக் ஃபார்மிங் வெல்த். அதாவது வாத்து வளர்ப்பின் மூலம் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு ஒரு முழுமையான வரைபடம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. மாதம் 1,00,000மா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமாமா, நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நிஜமாகவே சாத்தியமா? இதன் பின்னாடி இருக்கிற லாப கணக்குகள் என்ன? இந்த விற்பனை உத்திகள் எப்படி வேலை செய்யுதுன்னு படிப்படியா பிரிச்சு மேய்வதுதான் இன்றைய நம்ம நோக்கம். கண்டிப்பா. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த தொழிற்சாலை ஒப்பீடு ரொம்பவே பொருத்தமானது. ஏன்னா எந்த ஒரு வெற்றிகரமான உற்பத்தி தொழிலுக்கும் சரியான அளவுகோல், அதாவது ஸ்கேல் ரொம்ப முக்கியம். ஸ்கேல்னு சொல்லும்போது எண்களை பத்தி பேசுறீங்க, சரியா? ஆமா. இந்த ஆவணத்தோட முதல் பக்கத்திலேயே ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு தொழில எந்த அளவுல தொடங்குறோம் அப்படிங்கிறது தான் அதோட வெற்றியையே தீர்மானிக்குது. அதாவது சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக பண்றதையா சொல்றீங்க? கரெக்ட். நீங்க சும்மா ஒரு 50 அல்லது 100 வாத்துகளை வளர்த்தீங்கன்னா அது மிக குறைந்த வருமானத்தை தான் தரும். மாசம் 1,00,000 சம்பாதிக்கணும்னா உங்க இலக்கு 500 முதல் 700 வாத்துகளாக இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. எடுத்த உடனே 600 வாத்துகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய படையா தெரியலையா? பார்க்கறதுக்கு அப்படி தோணும். ஒரு புதிய தொழிலை தொடங்கும்போது ஏன் ஒரு 50 வாத்துகளை வச்சு முதல்ல சோதித்து பார்க்க கூடாது? அதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? இங்கதான் இந்த ஸ்கேல் ஆஃப் எக்கானமி அப்படிங்கிற பொருளாதார விதி உள்ள வருது. நீங்க 50 வாத்துகளை வளர்த்தாலும் சரி, 600 வாத்துகளை வளர்த்தாலும் சரி, காலையில எழுந்து அந்த கொட்டகையை சுத்தம் செய்யணும். ஆமா, அதுக்கு ஒரு நேரம் ஆகும். தீவனம் வைக்கிறதுக்கும் முட்டைகளை சேகரிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவு நேரம் தான் செலவாகும். 50 வாத்துகளை வச்சு நீங்க செலவிடுற நேரத்துக்கும் உழைப்புக்கும் கிடைக்கிற லாபம் ரொம்ப கம்மி. ஒரு சாதாரண தினக்கூலிய கூட தாண்டாதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். ஆனா அதே உழைப்ப 600 வாத்துகளுக்கு செலவிடும்போது ஒவ்வொரு கூடுதல் வாத்துக்கும் நீங்க செலவிடுற நேரம் குறையுது. உற்பத்தி பல மடங்கு அதிகரிக்குது. ஓஹோ, லாஜிக் இடிக்குது. ஆனா எந்த வகையான வாத்துக்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதும் முக்கியம் அல்ல? கண்டிப்பா. இதுல 2 குறிப்பிட்ட முட்டையிடும் ரகங்களை பத்தி சொல்லிருக்காங்க. ஒன்னு இந்தியன் ரன்னர், இன்னொன்னு காக்கி கேம்பிள். 2 ரக வாத்துக்கள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? சாதாரண உள்ளூர் வாத்துகளை வளர்த்தா முட்டை கிடைக்காதா என்ன? கிடைக்கும். ஆனா சாதாரண வாத்துகள் வருஷத்துக்கு ஒரு 100 அல்லது 150 முட்டைகள் தான் இடும். அப்படியா? அப்போ இந்த காக்கி கேம்பிள் இது பல தசாப்தங்களாக முட்டை உற்பத்திக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ரகம். இது ஒரு வருஷத்துக்கு 300க்கும் மேற்பட்ட முட்டைகளை இடும் திறன் கொண்டது. 300 முட்டைகளா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு முட்டையிடும் எந்திரம் மாதிரி செயல்படுது. ஆமாமா. அதே போல இந்தியன் ரன்னர் வாத்துகளோட உடலமைப்பே வித்தியாசமா இருக்கும். மற்ற வாத்துகள் மாதிரி அவை மெதுவா நடக்காது. பின்ன எப்படி இருக்கும்? நிமிர்ந்த உடலமைத்தோடு வேகமா ஓடும். இதனால அவை தேவையில்லாத விஷயங்களுக்கு எனர்ஜியை செலவழிக்காம முழு எனர்ஜியையும் முட்டை உற்பத்திக்காகவே செலுத்துது. வாவ்! அப்போ இது வெறும் எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. சரியான பணியாளர்களை, அதாவது அதிக திறன் கொண்ட வாத்துகளை வேலைக்கு எடுப்பது மாதிரியான ஒரு யுக்தி. சரியா சொன்னீங்க. இந்த 2 ரகங்களையும் கலந்து வளர்க்கும்போது அதிக முட்டை உற்பத்தி கேரண்டி. சரி, நம்ம கிட்ட இப்போ 600 வாத்துகள் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா இவற்றுக்கு எங்க இடமளிப்பது, என்ன உணவளிப்பது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருதில்ல? ஆமா, அது ரொம்ப முக்கியமான கட்டம். நான் என்ன நினைச்சேன்னா, 600 வாத்துகள்னா பெரிய அளவுல கான்கிரீட் கட்டிடங்கள்லாம் தேவைப்படும்னு. ஆனா இந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, வெறும் 2000 முதல் 3000 சதுரடி நிலம் போதும்னு சொல்லுது. ஆமா, ஒரு சாதாரண கொட்டகை அப்புறம் ஒரு சின்ன தண்ணீர் குளம் இருந்தாலே போதும். அதுவும் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் காலையில தவிடு மற்றும் குருணை அரிசி கொடுக்கணும், மாலையில்
கடைகளில் விற்கப்படும் கமர்ஷியல் தீவனம் கொடுக்கணும். ஆஹா. ஆனா மதிய நேரத்துல அதான் சுவாரஸ்யமே. பகல் நேரங்கள்ல இயற்கை உணவுகளான நத்தைகள், பூச்சிகளை அவை தாங்களாகவே தேடிச் சாப்பிட்டுக் கொள்ளும்னு சொல்லப்பட்டிருக்கு. இத படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சொல்லுங்க. இது வாத்துகளுக்கான ஒரு ஹாஃப் போர்ட் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அதாவது காலை உணவும் இரவு உணவும் ஹோட்டல்ல ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா மதிய உணவு அவங்களே வெளியில போய் தேடி சாப்பிட்டுக்கணும். ஆஹா, அந்த ஹாஃப் போர்ட் ஹோட்டல் அப்படிங்கிற ஒப்பீடு ரொம்ப துல்லியமா இருக்கு. இது உண்மையிலே ஒரு அற்புதமான செலவு குறைப்பு உத்தி இல்லையா? ஆமா, இந்த இடத்துல ஒரு உயிரியல் உண்மையா நம்ம புரிஞ்சுக்கணும். கோழிகளை போல வாத்துகள் ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கிற பறவைகள் கிடையாது. அதுங்களுக்கு வெளியில சுத்துறது தான் பிடிக்கும்னு சொல்றீங்க. கரெக்ட். அவற்றுக்கு உணவு தேடும் பழக்கம் இயற்கையாகவே ரொம்ப அதிகம். சேற்றிலும் தண்ணீரிலும் தங்களுக்கு தேவையான உணவை தேடி உண்பதில் அவை வல்லவைகள். அப்போ கோழி பண்ணையை விட இதுல தீவன செலவு கம்மியா இருக்குமா? ரொம்பவே கம்மி. ஒரு கோழி பண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட மொத்த செலவுல 70% தீவனத்துக்காக மட்டுமே செலவாகும். ஓ, அவ்வளோ ஆகுமா? ஆமா, ஏன்னா கோழிகளுக்கு தேவையான புரதச்சத்தை நம்ம விலை உயர்ந்த கமர்ஷியல் தீவனங்கள் மூலமா தான் கொடுத்தாகணும். ஆனா வாத்துகளுக்கு வயல்வெளிகள்ல இருக்கிற நத்தைகள், பூச்சிகள் மூலமாவே புரதச்சத்து கிடைச்சிடுது. அப்போ விவசாயிகளுக்கு தொல்லை கொடுக்கும் நத்தைகளை வாத்துகள் சாப்பிடுவதால் அது இயற்கையான பூச்சி கட்டுப்பாடாகவும் செயல்படுது. கரெக்ட். இதனால கமர்ஷியல் தீவனத்தோட அளவு கணிசமாக குறைந்து கோழி வளர்ப்பை விட வாத்து வளர்ப்புல தீவன செலவு ரொம்பவே குறையுது. தீவன செலவு குறையுதுங்கிறது ஒரு பெரிய லாபம்தான். ஆனா இந்த உள்கட்டமைப்பு செலவும் குறைவும் சொல்றாங்களே, அது எப்படி? அதற்கும் வாத்துகளின் உடலமைப்பு தான் காரணம். வாத்துகளின் இறகுகள் இயற்கையாகவே நீர்புகாத தன்மையை கொண்டவை, அதாவது வாட்டர் ப்ரூஃப். ஓஹோ, நேச்சுரல் வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி. ஆமாமா, தோல்கடியில் இருக்கும் கொழுப்படுக்கு எப்பேற்பட்ட சீதோஷ்ண நிலையையும் தங்கும் வலிமை அவத்திற்கு கொடுக்குது. கோழிகளுக்கு அதிக குளிரோ வெப்பமோ வந்தா நோய் வந்துரும். அதனாலதான் கோழி பண்ணைகள்ல பெரிய ஃபேன், ஹீட்டர் எல்லாம் பயன்படுத்துறாங்களா? கரெக்ட். ஆனா வாத்துகளுக்கு அந்த மாதிரி எந்த பிரத்யேகமான உள்கட்டமைப்பும் தேவையில்லை. ஒரு பாதுகாப்பான மேற்கூரை, இரவு நேரத்துல மற்ற விலங்குகளிடமிருந்து தப்பிக்க ஒரு வேலி, இது மட்டுமே போதும். ஆஹா, செலவுகளை எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா குறைக்க முடியும்னு இப்ப தெளிவா புரியுது. உள்கட்டமைப்புக்கும் பெரிய செலவில்ல, தீவனத்துக்கும் பாதி செலவு குறைஞ்சிடுச்சு. ஆமா, இப்ப நாம நேரடியா கணக்குக்கு வருவோம். ஆமா, அந்த 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற மேஜிக் நம்பர், அந்த இலக்கை எப்படி அடைவது? நீங்களே சொல்லுங்க. 600 வாத்துகள் இருந்தா முட்டை உற்பத்தி எப்படி இருக்கும்? ஒரு வாத்து ஒரு மாதத்திற்கு சராசரியாக 20 முதல் 25 முட்டைகள் வரை இடும். ஓகே, அப்போ 600 வாத்துகள்னா நம்ம கிட்ட 600 வாத்துகள் இருக்குன்னு வச்சுக்கிட்டா மாதத்திற்கு 12,000 முதல் 15,000 முட்டைகள் குறையாமல் கிடைக்கும். 15,000 முட்டைகள். சந்தையில ஒரு வாத்து முட்டையோட விலை குறைந்தது 8 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் வரை விற்கப்படுதுன்னு ஆவணம் சொல்லுது. ஆமா, நாம சராசரியா ஒரு முட்டைக்கு 10 ரூபான்னு ஒரு கணக்கு வச்சுப்போம். அப்போ 15,000 முட்டைகள் இன்டூ 10 ரூபாய்னு பார்த்தா மொத்த வருமானம் 1,50,000 ரூபாய். இது மொத்த வருமானம். கரெக்ட். ஆனா செலவுகள் என்னவாகும்? அந்த ஹாஃப் போர்ட் ஹோட்டலுக்கான பில் எவ்வளவு வரும்? செலவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தீவனம் வாங்குறதுக்கு ஒரு 40,000 ரூபாய் செலவாகும். 40,000. அப்புறம் பராமரிப்பு இதர செலவுகளுக்கு ஒரு 10,000 ரூபாய். அப்புறம் வேலையாட்கள கூலி ஒரு 10,000 ரூபாய். ஆக மொத்தம் மாதாந்திர செலவு 60,000 ரூபாய். அப்போ 1,00,000 ரூபாய் வருமானத்துல 60,000 ரூபாய் செலவு போக மாதம் 90,000 முதல் 1,00,000 ரூபாய் வரைக்கும் நிகர லாபம் கையில நிக்குது. சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த வரைபடம் சொல்ற கணக்கு. ஆனா நிஜ உலகத்துல வியாபாரம் எப்பவுமே இப்படி நேர்கோட்ல போகாது இல்லையா? அதாவது பிசினஸ் ரிஸ்க் பத்தி கேக்குறீங்களா? ஆமா, திடீர்னு தீவனத்தோட விலை ஏறிடுச்சுனாவோ அல்லது முட்டையோட விலை 1 ரூபாய் குறைஞ்சிடுச்சுனாவோ இந்த மொத்த லாப கணக்கும் அடிபட்டு போயிடுமே. நீங்க கேக்குற இந்த சந்தேகம் ரொம்பவே நியாயமானது. இங்கதான் இந்த ப்ளூ பிரிண்டோட மைய கருத்தே ஒளிஞ்சிருக்கு. அதாவது அதிக அளவு குறைந்த லாப வரம்பு. ஹை வால்யூம் லோ மார்ஜின் சொல்றீங்களா? கரெக்ட். உங்ககிட்ட வெறும் 100 வாத்துகள் மட்டுமே இருந்து அதுல மாசம் 2,000 முட்டைகள் மட்டும் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ முட்டை விலை 1 ரூபாய் குறைஞ்சா கூட உங்க லாபம் ரொம்பவே அடி வாங்கும். ஆமா, போட்ட முதல்ல கூட எடுக்க முடியாது. ஆனா உங்ககிட்ட 15,000 முட்டைகள் என்ற ஒரு பிரம்மாண்டமான ஸ்கேல் இருக்கும்போது முட்டை விலை குறைஞ்சாலும் அந்த அளவுகோல் ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும். ஓ, பெரிய பள்ளம் விழாம தடுத்து நிறுத்திடுன்னு சொல்றீங்களா? ஆமா, தீவன விலை ஏற்றத்தையும் இந்த அதிகப்படியான முட்டை உற்பத்தி ஈடுகட்டிவிடும்.
நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அளவை அதிகரிப்பது மட்டும்தான் சந்தை வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்க ஒரே வழி போல இருக்கு. கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், வாத்து முட்டைகளுக்கு சந்தையில ஒரு நிலையான தேவை இருந்துகிட்டே இருக்கு. சரி, உற்பத்தி செஞ்சாச்சு. ஆனா இந்த 15,000 முட்டைகளை நாம வீட்லயே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல? வித்து தான் ஆகணும். அதான், இதை யாரிடம் கொண்டு போய் விப்பது? இந்த வரைபடம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இடைத்தரகர்களை நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆமா, டைரக்ட் சேல்ஸ் தான் முக்கியம். உள்ளூர் சந்தைகள், உணவகங்கள், தெருவோர உணவுக் கடைகள் ஆகிய இடங்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்வதற்கான உத்தியை முன்வைக்கிறது. இதை பார்க்கும்போது நீங்களே உற்பத்தியாளர், நீங்களே விநியோகஸ்தர். இடைத்தரகர்களை வெட்டி விடுகிற ஒரு உத்தி இது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். மக்கள் ஏன் கோழி முட்டைக்கு பதிலா வாத்து முட்டையை விரும்பி வாங்கணும்? அங்கதான் வாத்து முட்டையோட தனித்துவமே இருக்கு. வாத்து முட்டையோட மஞ்சள் கரு பாத்தீங்கன்னா கோழி முட்டையை விட பெரியதாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். ஹோஹோ, அதனாலதான் பேக்கரிகள்ல கேக் செய்ய இது அதிகம் தேடி வாங்குறாங்களா? கரெக்ட். அது மட்டும் இல்லாம இதில் புரதம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பாமிலங்கள் அதிகம் இருக்கு. சோ ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொண்ட மக்களும் இதை அதிகம் தேடுறாங்க. அப்போ இந்த நேரடி விற்பனை மூலமாக ஒரு இடைத்தரகருக்கு போக வேண்டிய கமிஷன் தொகையும் நேரடியாக விவசாயிக்கே வந்து சேருது. இது லாபத்தை இன்னும் அதிகரிக்குது. கண்டிப்பா. ஆனா இந்த ஆவணத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வெறும் முட்டைய மட்டும் விக்காமல் ஆர்கானிக் பண்ணை என்ற முறையில் உங்களுக்கென ஒரு பிராண்டை உருவாக்குதல். ஆமா, பிராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம வாத்திறைச்சி விற்பனை, வாத்து குஞ்சுகள் விற்பனை மூலமாகவும் கூடுதல் வருமானம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா. நீங்க ஒரு முட்டைய வெறும் ஒரு பொருளாக சந்தையில விக்கும்போது அந்த சந்தை தான் உங்க பொருளுக்கான விலையை நிர்ணயிக்கும். அதாவது மத்தவங்க 8 ரூபாய்க்கு விற்றால் நாமும் 8 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். ஆமா. ஆனா அதே முட்டைய சரியான முறையில பேக்கேஜிங் செய்து இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட வாத்து முட்டைகள் அப்படின்னு ஒரு ஆர்கானிக் பிராண்ட் உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓ, பிரீமியம் செக்மெண்ட். ஆனா இது ஆர்கானிக்னு சொல்றது உண்மையா? ஆமா, வாத்துகள் பெரும்பாலும் இயற்கையான சூழலில் வெளியில இரைய தேடி சாப்பிட்டு வளர்றதால அவற்றுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படுவதில்ல. அதனால இதை ஆர்கானிக் என்ற நிலைநிறுத்துவது ரொம்பவே சுலபம். வாவ், இப்படி நீங்க பிராண்ட் செய்யும்போது வாடிக்கையாளர்களின் மனதில் அதன் மதிப்பு கூடுகிறது. ஆமா, அப்போது நீங்க தான் விலையை நிர்ணயிக்கிறீங்க. ஒரு பிரீமியம் பொருளுக்காக மக்கள் 10 ரூபாய்க்கு பதிலாக 15 ரூபாய் கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள். இது ஒரு விவசாயிய ஒரு தொழிலதிபராக மாற்ற ஒரு மிகச்சிறந்த வணிக யுக்தி. கரெக்ட். கமோடிட்டியிலிருந்து பிரீமியம் பொருளாக மாறுறது தான் இதோட சீக்ரெட். இந்த வரைபடம் லாபத்தையும் மார்க்கெட்டிங் யுக்திகளையும் மட்டும் காட்டல, களத்துல இருக்கிற யதார்த்தமான சவால்களையும் சேர்த்தே முன்வைக்குது. இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? இது ஏதோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வீட்ல உட்கார்ந்துகிட்டே லாபம் பார்க்குற ஸ்கீம் கிடையாது. இதுக்கு ஒரு ஸ்கேலிங் பிளான், அதாவது வளர்ச்சி திட்டம் கொடுத்திருக்காங்க. ஆமா, எடுத்த உடனே முதல் மாசத்துல 600 வாத்துகளை வாங்கிடக்கூடாது. அதான் முதல் மாதம் 100 வாத்துகளில் தொடங்கி 3வது மாதத்துல அதை 300ஆக உயர்த்தி 6வது மாதத்துல தான் 600 வாத்துகள் என்ற இலக்கு அடைய வேண்டும்னு இந்த ஆவணம் சொல்லுது. ஆமா ஆமா. நான் ஆரம்பத்துல கேட்டேன் இல்லையா, ஏன் எடுத்த உடனே 600 வாத்துகளை வாங்கக்கூடாதுன்னு. அதுக்கான விடை இங்கதான் இருக்கு. இந்த 6 மாத வளர்ச்சி திட்டத்தை பார்க்கும்போது இது ஒரு முழு அர்ப்பணிப்பு தேவைப்படும் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தெரியுது. 100க்கு 100% இது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான் இயங்குது. இந்த படிப்படியான வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த ப்ளூ பிரிண்டோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா எந்த ஒரு புதிய தொழிலிலும், குறிப்பா உயிருள்ள ஜீவன்களை வச்சு செய்யும் தொழிலில் தொடக்க கால பிழைகள் வரதான் செய்யும். உங்களுக்கு வாத்து வளர்ப்பில் சுத்தமா முன் அனுபவமே இல்லைன்னு வச்சுப்போம். ஆமா, அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். எடுத்த உடனே 600 வாத்துகளை கொண்டு வந்து விட்டால் நெருக்கடியை சமாளிக்க முடியாது. திடீர்னு ஒரு நோய் தொற்று ஏற்பட்டால் ஒட்டுமொத்த முதலீடும் அழிந்து போகும் அபாயம் இருக்கு. அதனால தான் 100 வாத்துகளில் தொடங்க சொல்றாங்க. கரெக்ட். அந்த 100 வாத்துக்களை வளர்க்கும்போது அவை எவ்வளவு சாப்பிடுகின்றன, என்னென்ன நோய்க்கான அறிகுறிகள் வருது என்பதையெல்லாம் களத்தில் இறங்கி அனுபவபூர்வமாக நீங்க கத்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நாய்கள் மாதிரியான விலங்குகளிடமிருந்து அவற்றை காப்பாத்துறது, சரியான நேரத்துல தடுப்பூசி போடுறது, இதெல்லாம் கத்துக்க ஒரு அவகாசம் கிடைக்குது இல்லையா? மிகச் சரியாக 3 மாதங்களில் உங்களுக்கு அந்த தொழிலின் இழிவு சுழிவுகள் அனைத்தும் தெரிஞ்சிடும். ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்துடும்னு சொல்லுங்க. ஆமா, உங்களோட அந்த கான்செப்ட் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்க படிப்படியாக அளவை உயர்த்தும்போது பிசினஸ்ல இருக்கிற ரிஸ்க் பெருமளவு குறைக்கப்படுது. இதுவே இந்த வரைபடத்தை ஒரு கற்பனையான திட்டமாக இல்லாம கழ யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு உண்மையான தொழில் திட்டமாக மாற்றுது. கண்டிப்பா. அருமை.
இன்றைய ஆழமான அலசலின் மூலம் நாம விவாதித்த இந்த ஒட்டுமொத்த ப்ளூ பிரிண்டோட சூத்திரத்தை மிகச் சுருக்கமாக சொல்லணும்னா 600 வாத்துகள் பிளஸ் நேரடியாக வாடிக்கையாளரிடம் விற்பனை பிளஸ் குறைக்கப்பட்ட தீவனச் செலவு. ஆமா, இவை அனைத்தும் சேர்ந்தால் மாதம் 1,00,000 ரூபாய் வருமானம். இதுதான் அந்த இறுதி ஃபார்முலா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒருவேளை நீங்க ஒரு புதிய தொழிலை தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாத்து வளர்ப்பு திட்டம் ரொம்ப தெளிவாவே சொல்லி கொடுத்துருக்கோன்னு நம்புறோம். கண்டிப்பா. இது எந்த ஒரு தொழிலையும் சரியான தரவுகளோட அளவுகளோட ரிஸ்க குறைத்து எப்படி லாபகரமாக மாற்றுவது என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த கேஸ் ஸ்டடி என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையாகவே இது ஒரு சிறப்பான கேஸ் ஸ்டடி தான். சரி, நம்ம அலசல முடிப்பதற்கு முன்னாடி ஆவணத்தில் இல்லாத ஒரு சுவாரஸ்யமான கோணத்தை பற்றி நீங்க யோசித்து பார்க்கணும்னு நான் விரும்புறேன். ஓ, சொல்லுங்க. இந்த வரைபடம் ஒரு தனிநபரின் வெற்றியை பற்றியும் உள்ளூர் விற்பனையை பற்றியும் தான் பேசுது. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் பெரிதாக சிந்தித்து பாருங்கள். இது ஒரு தனிநபரை தாண்டி சமூகமாக விரிவடைந்தால் என்ன ஆகும்? அதாவது பல பேர் சேர்ந்து பண்றத சொல்றீங்களா? ஆமா, உங்கள் ஊரில் உள்ள பல விவசாயிகளும் ஒன்றிணைந்து 1000 வாத்துகளை வளர்த்து ஒரு பிரம்மாண்டமான வாத்து முட்டை கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கினால் எப்படி இருக்கும்? ஆஹா, குஜராத்ல அமுல் எப்படி ஒரு மாபெரும் புரட்சியை செய்ததோ அது போலவா? அதேதான். அதுபோல வாத்து முட்டைகளுக்கான ஒரு அமைப்பு உருவானால் தேசிய அளவிலான உணவு விநியோகச் சங்கிலியில் காலம் காலமாக இருந்து வரும் கமர்ஷியல் கோழி முட்டைகளின் ஆதிக்கத்தை இந்த வாத்து முட்டைகள் வீழ்த்துவது சாத்தியமாகுமா? ரொம்ப பிரம்மாண்டமான சிந்தனை இது. இது வெறும் பறவைகளைக் கொண்டு தொழிற்சாலை மட்டுமல்ல, எதிர்கால உணவுச் சந்தையையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சியின் தொடக்கமாகவும் இருக்கலாம் இல்லையா? இதைப்பற்றி சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.